ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கேரட் ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாம். சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 கேரட்டை வாஷ் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு விசலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும், ஃபுல்லாக பாயில் ஆக வேணாம். இப்போ ஒரு வெசலில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸை வதக்கிக்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம். இப்போ அதே வெசலில் துருவி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யிலே வதக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பொங்கி வரப்போ பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ இதில் ஸ்வீட்லெஸ் கோவா இல்லைன்னா மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஆப்ஷனல் தான். அதை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேரட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலரும் நேச்சுரலாகவே வந்துடும். ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ரெகுலராக செய்கிற பாயாசத்துக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.